நீதிபதி டி. முருகேசன் குழு. இந்த குழு எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்ல தொழிற்கல்வி படிப்புகள்ல சேர்ற அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை 10 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கிறதுனால, அந்த படிப்புகள்ல அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள வந்து ஆய்வு செய்வதற்காக தான், அ புதுடெல்லியோட உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி டி. முருகேசன் தலைமையில ஒரு குழுவ வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து 2021 ஜூன் 15 அன்றைக்கு அமைச்சிருப்பாரு. ஆ அதுக்கப்புறமா அந்த கல்விக் கொள்கைன்னு பார்க்கும்போது, மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக, மாநிலத்துக்கு அப்படின்ட்டு பிரத்யேக ஒரு கல்விக் கொள்கை வந்து உருவாக்கப்படும் என தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சாங்க. அதுக்காக மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பது குறித்து ஆய்வு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி டி. முருகேசன் அவர்களோட தலைமையில 14 பேர் கொண்ட ஒரு குழுவ 2022 ஏப்ரல் 4 அன்னைக்கு அமைக்கிறாங்க. இந்த குழு வந்து தனது 600 பக்க அறிக்கைய வந்து தமிழக முதல்வர்கிட்ட 2024 ஜூலை 1 அன்றைக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவோட முக்கிய பரிந்துரைகள் வந்து என்னன்னா, தமிழகத்தில இருமொழி கொள்கை தான் தொடர வேண்டும் அப்படின்ட்டும், கல்விய வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அப்புறமா பள்ளிகள்ல தமிழ வந்து முதல் மொழியாக முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டும், தொடக்கநிலை வகுப்பு முதல் பல்கலைக்கழக நிலை வகுப்பு வரை தமிழ் வழி கல்விய தான் வழங்க வேண்டும் அப்படின்ட்டும், பள்ளி கல்வியில தற்போதைய 5+3+2+2 என்ற படிநிலைய வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டும், சில முக்கியமான பரிந்துரைகள வந்து இந்த குழு வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. நன்றி.